Hello everyone, welcome to Vini sHairCare. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஹேர் திக்னஸ்க்கான ரொட்டீன் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். லாஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட் ரொட்டீன் வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். அதாவது எந்தெந்த ரெமிடிஸை ஒன்றா சேர்த்து ஒரு காம்போவாக யூஸ் பண்ணுறப்ப ஹேர் திக்னஸ் ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகுமோ அந்த மாதிரி இருக்கிறத நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோலையும் அதே மாதிரி ஒரு ஹேர் மாஸ்க்கும் இன்னொரு ரெமிடியும் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹேர் மாஸ்க். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது ஒரு மீடியம் சைஸ் ஆலுவேரா எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆலுவேரா நேச்சுரல் ஆலுவேரா தான் யூஸ் பண்ணணும், ரெடிமேட் ஜெல் யூஸ் பண்ணாதீங்க, பெனிஃபிட் அந்த அளவுக்கு இருக்காது. இந்த நேச்சுரல் ஆலுவேரா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு வேணால் எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு ஆலுவேரா அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் நமக்கு நல்லாயிருக்கும். உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆலுவேராவோட சைஸ் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு கோல்டு பாடியாக இருக்குது அப்படின்னா இதே மாதிரி மீடியம் சைஸ் ஆலுவேராவே யூஸ் பண்ணுங்கள், அதிகமாக வேண்டாம். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது எலுமிச்சம்பழம், ஒரு ஹாஃப் லெமன் நான் எடுத்து வச்சுருக்கேன். லெமன் மெயினாக நமக்கு பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் இருக்க ஹேர் ஃபாலிக்கல்ஸை டைட்டன் பண்ணி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மெயினாக நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கேல்ப் க்ளீனாக இருந்தாலே நம்ம யூஸ் பண்ணுற பொருளோட பெனிஃபிட்ஸ் நமக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ லெமன் வந்து ஒரு ஹாஃப் லெமன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு க்ரே ஹேர் ப்ராப்ளம், ஒயிட் ஹேர் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது தேங்காய் எண்ணெய். இந்த கோகோனட் ஆயிலுக்கு பதில் நீங்கள் கேஸ்டர் ஆயில் இல்லை ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில் எது வேணால் சேர்த்துக்கலாம். செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெயாக இருந்துச்சுன்னா இன்னுமே உங்களுக்கு பெனிஃபிட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க ஆலுவேராவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓரத்தில் இருக்க முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்க ஜெல் மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உள்ளே இருக்க ஜெல் மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூட தண்ணி எதுவும் நீங்கள் கலக்கக்கூடாது. வெறும் இந்த ஜெல்லை மட்டும் நல்லா பியூராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாவே நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கோகோனட் ஆயில் சேர்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேஸ்டர் ஆயில், ஆலிவ் ஆயில் இல்லை ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குது அப்படின்னா 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆயிலி ஹேராக இருந்தால் ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஹாஃப் லெமன் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு க்ரே ஹேர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த லெமன் ஜூஸ் நீங்கள் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டால் எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கோங்க. பெனிஃபிட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச எந்த எசென்ஷியல் ஆயில் வேணால் ஒரு 2லேருந்து 3 ட்ராப் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கலந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த ரெமெடி யூஸ் பண்ணுறதுக்கு முந்தின நாள் நைட்டு தலையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி ஸ்கேல்ப்பை நல்லா மசாஜ் பண்ணி ஓவர் நைட் விட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா இதை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆயில் வச்சுக்கிட்டா போதும். ஆயில் வச்சு ஸ்கேல்ப்பை நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 ஹவர் விட்டு இந்த ரெமெடியை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முடியை நல்லா 2ஆக பிரித்து முடியோட வேரில் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஹேர் லென்த் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் லென்த் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நல்ல ஒரு சாஃப்ட்னஸையும் ஒரு ஹெல்த்தியாக உங்கள் முடி வந்து மாறிட்டு வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டுடுங்க. உங்களுக்கு கோல்டு பாடியாக இருந்தால் 15 மினிட்ஸ் மட்டும் விட்டால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெமெடி கூட நம்ம யூஸ் பண்ண போகிற இன்னொரு ரெமெடியும் நான் ஷேர் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து ஒரே டைமில் யூஸ் பண்ணுறப்ப நல்லாவே உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். வீக்லி ட்வைஸ் இந்த ரொட்டீனை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். இந்த ரெமெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாம்புவை டைல்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ஹேர் டானிக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், தேவையான பொருள் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது மமாஅர்த்தோட விட்டமின் சி டெய்லி க்ளோ சீரம் அண்ட் சன்ஸ்க்ரீன் தான். இந்த சீரமில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி கூடவே நியாசினமைடும் டர்மரிக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஈவன் ஸ்கின் டோனாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 50 டைம்ஸ் இதில் வந்து விட்டமின் சி பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கின்னில் அப்ளை பண்ணி தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரப்போ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள். வினி 2023 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 20% ஆஃப் கிடைக்கும் உங்களுக்கு mamaearth.inல. இந்த ப்ராடக்ட் எல்லாமே mamaearth.in தவிர அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. இது கூடவே அவங்க விட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்க்ரீனும் அமைச்சிருக்காங்க. தொடர்ந்து நான் வந்து ஒரு 1 வீக்குக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மமாஅர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ப்ளேஸ் பண்ணுற ஒரு ஆர்டரையும் ஒரு ட்ரீ கூட அவங்க லிங்க் பண்ணிடுவாங்க.
அந்த ட்ரீ எங்கே வளருது என்ன அப்படின்ற ஜியோ லொக்கேஷனையும் நமக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. 2025க்குள்ளே 1 மில்லியன் ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணணும் அப்படின்றத ஏமா வச்சு அதை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ மமாத்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆஃப்லைன் ப்ரெசன்ஸ்லையும் உங்களுக்கு கிடைக்குது. அதாவது நிறைய ஸ்டோர்ஸில் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக பாருங்கள். இந்த சீரம் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு க்ளோவையும் பிரைட்னஸையும் நம்மளோட ஸ்கின்னுக்கு கொடுக்குது. தேவைப்பட்டால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு தேவையானது வாழைப்பழத்தோட தோல் தான், பழம் இல்லை. நான் 2 பழத்தோட தோல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய பழமாக இருந்தால் ஒரே ஒரு பழத்தோட தோல் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது க்ரீன் டீ. க்ரீன் டீ வந்து நம்மளோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஸ்கேல்ப்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக க்ரீன் டீ யூஸ் பண்ணுங்கள். பிளாக் டீ வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா க்ரீன் டீ யூஸ் பண்ணுற அளவுக்கு பெனிஃபிட் நமக்கு இருக்காது. அதனால தான். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது லெமன். ஹாஃப் லெமன் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு க்ரே ஹேர் ஒயிட் ஹேர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பழத்தோட தோலை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தோலை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம முழுசாக சேர்க்குறத விட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்குறப்ப அது கொதிக்கிறப்போ அதோட சத்து இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இந்த தோல் கூட நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீன் டீ சேர்த்துக்கலாம். க்ரீன் டீயோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷாம்பூ டைல்யூட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒருத்தவங்க அதிகமாக சேர்ப்பாங்க, ஒருத்தவங்க கம்மியாக சேர்த்துப்பாங்க. உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் இது கொதிக்க வச்சிங்கன்னா போதும். அந்த சாறு நல்லா இறங்கி தண்ணியோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் தண்ணி சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை ஆற விட்டுடுங்க. இப்போ ஆறுனதுக்கப்புறமா இந்த தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் டானிக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஹேர் டானிக்காக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது கூட உங்களுக்கு எந்த எசென்ஷியல் ஆயில் பிடிக்குமோ ஒரு 2-3 ட்ராப் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க லெமனையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த லெமன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஹேர் டானிக்காக யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு காட்டன் பாலில் நல்லா டிப் பண்ணி உங்கள் முடியோட ரூட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டு பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஹேர் டானிக்காக யூஸ் பண்ண போகிறதில்ல, டைல்யூட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது கூட நம்ம தண்ணி கலந்து யூஸ் பண்ணணும். ரொம்ப பியூராக இது இருக்குது அது அப்படின்றதால. ஸோ இதை டைல்யூட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டு இது கூடவே எனக்கு எந்த அளவுக்கு ஷாம்பு தேவையோ அந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்புவாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அது கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்குமே இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளோட ஸ்கேல்பில் தங்கி இருக்கும். ஸோ நல்லாவே ஹேர் திக்னஸ்க்கும் ஹேர் க்ரோத்துக்கும் அது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஷாம்பு கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறது இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. வெறுமனே தண்ணி மட்டும் இது கூட ஆட் பண்ணி கலந்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் கலந்து வச்ச தண்ணியால் உங்கள் முடியை நீங்கள் அலசிக்கிட்டிங்கன்னா போதும். அதுவுமே நமக்கு பெனிஃபிட் கொடுக்கும். வீக்லி ட்வைஸ் இந்த ரொட்டீனை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.